ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1014 ஆரம்பிக்கிறது. அவர் மண்டன மிஷ்னர் நிரம்ப செல்வமும் செல்வாக்கும் படைத்தவராய் இருப்பதால் அந்த சீமை முழுக்க மீமாம்சா சாஸ்திரத்தை நன்றாக பரப்பியிருக்கிறார். பெரிய அனுஷ்டாதா சோமயாகங்கள் உள்பட சதா காலமும் பெருசாக ஏதாவது கர்மானுஷ்டானம் பண்ணி கொண்டிருப்பவர். அவரை தாங்கள் நிவர்த்தி மார்க்கத்துக்கு திருப்பிவிட்டீர்களானால் ரொம்ப பேர் திரும்பி விடுவார்கள். இது தாங்கள் அவசியம் பண்ண வேண்டியது என்று கேட்டுக்கொண்டார். அப்படியே செய்வதாக ஆச்சாரியால் சொன்னார். குமரிலபட்டர் உமிகாந்தல் அக்னியில் தேக வியோகம் ஆகும் வரையில் ஆச்சாரியால் பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தார். ஆஞ்சநேயரின் வாலில் வைத்த நெருப்பு சீதையின் அனுகிரகத்தால் அவருக்கு கொஞ்சம் கூட சுடாத மாதிரி ஆச்சாரியாளின் சாநித்தியத்தில் துஷாக்னி குமாரில பட்டருக்கு குளிர்ச்சியாகவே இருந்தது. சரீரம் மாத்திரம் ஜீரணமாயிற்று. அக்னி ஸ்வரூபமும் பரமேஸ்வரனின் நேத்ராக்னியிலிருந்து உண்டானவருமான சுப்பிரமணிய சுவாமியின் அவதாரம் அக்னிப்பூ முகமாகவே பூர்த்தியாயிற்று. தர்மசாஸ்திரப்படி நடக்க வேண்டுமென்றே குமரில பட்டர் சரீர பரித்தியாகம் பண்ணினார். இப்படிப்பட்டவர்கள் போட்டு வைத்த அஸ்திவாரம் நம் மதத்துக்கு இருக்கிறது. ஆகையால் தற்பொழுது எத்தனை கோளாறு இருந்தாலும் சாஸ்திரானுஷ்டானம் மறைந்தே போய்விடாது என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். மகான்களுடைய பிராணத்தியாகம் வீண் போகாது. மண்டனரின் பண்டித நகரம். மண்டன மிஸ்ரரை பார்ப்பதற்காக ஆச்சாரியால் மாகிஷ்மதி நகரத்துக்கு வந்தார். ஐயோ, இந்த கர்ம மார்க்கக்காரர்கள் நித்தியமான ஆனந்தம் என்ன என்பதில் புத்தியை செலுத்தாமல் அனித்தியமான ஆனந்தத்தையே தரும் கர்மாவை பிடித்து கொண்டிருக்கிறார்களே, மோட்ச மார்க்கத்தில் சேராமல் திருப்பி திருப்பி ஜென்மா எடுக்கிறார்களே, வாதச்சண்டை போட்டாவது இவர்களை நல்ல வழிக்கு திருப்பணும் என்ற கருணையினாலேயே ஆச்சாரியால் அலையாய் அலைந்தது. கருணையினாலேயே சண்டை. ஊருக்கு வெளியிலே ஆற்றங்கரையில் ஸ்திரீகள் தீர்த்தம் எடுத்து கொண்டிருந்தார்கள். மண்டன மிஸ்ரரின் கிரகம் எங்கே இருக்கிறது என்று ஆச்சாரியால் அவர்களை கேட்டார். அந்த ஊர் முழுவதையும் எப்படி மண்டன மிஸ்ரர் பண்டித லோகமாகி இருந்தார், மீமாம்சை நியாயம் முதலான சாஸ்திர விஷயங்கள் பாமர பெண்டுகளுக்கும் இன்னும் கிளி மாதிரியான பட்சிகளுக்கும் கூட அற்றுப்படி ஆகிற விதத்தில் எப்படி பிரச்சாரம் பண்ணியிருந்தார் என்பதை சங்கர விஜயங்கள் இந்த இடத்தில் நயமாக சொல்கின்றன. வழிகேட்ட ஆச்சாரியாரிடம் அந்த பெண்கள் ஸ்லோகரூபமாகவே பதில் சொன்னார்களாம். சாஸ்திர கொள்கைகளில் பலவற்றை ஒவ்வொன்றாக அந்த ஸ்லோகங்களில் முதல் பாதத்தில் சொல்லி மற்ற 3 பாதங்களில் ஒரே போல எந்த வீட்டு வாசலில் உள்ள கூண்டுக்கிளியிலிருந்து பெண் கிளிகள் இந்த கொள்கைகளை பற்றி விவாதித்து கொண்டிருக்கின்றனவோ அதுதான் மண்டன மிஸ்ரரின் வீடு என்று முடித்தார்கள். முதல் பாதத்தில் ஏதாவது சித்தாந்தத்தின் பெயர் வரும். அப்புறம் 3 பாதங்களில் பொதுவாக சுகாங்கனா யத்ர கிரம் மதந்தி துவாரே து நீட்டாந்திர சந்நிருத்தாக அவேஹிதம் மண்டன மிஸ்ர தாம என்று வரும். சுகாங்கனா என்றால் பெண்கிளி. ஆச்சாரியாரிடம் இந்த ஸ்லோகங்களை சொல்பவர்களும் பெண்கள். அவர்கள் மண்டன மிஸ்ரனின் வாசல் குரட்டில் சாஸ்திர விசாரம் செய்வதாக சொல்கிறவையும் பெண்கிளிகள். புருஷர்கள் அளவுக்கு ஸ்திரீகள் வித்யாபியாசம் பண்ணாத காலமானதனால் அந்த ஊரின் பாண்டித்ய விசேஷம் தெரிவதற்காக இப்படி சொல்லியிருக்கிறது. பிரமாணங்களை பற்றிய ரொம்பவும் சிக்கலான விஷயங்களை கூட அந்த கிளிகள் வாதம் பண்ணி கொண்டிருக்கும் என்று அந்த ஸ்திரீகள் சொன்னதாக மாதவீய சங்கர விஜயத்தில் வருகிறது. ஸ்வதா பிரமாணம் பரதः பிரமாணம் கீராங்கனா யத்ர சங்கிரந்தே துவாரஸ்ய நீட்டாந்தர சந்நிருத்தா ஜானிஹி தன் மண்டன பண்டிதோக. பின் 3 பாதங்களை பார்த்தால் ஆனந்தகிரியத்தை மாதவீயம் எவ்வளவு நெருக்கமாக அனுசரிக்கிறது என்று தெரியும். இது பிரமாணம். இது பிரமாணமில்லை என்று நிர்ணயிப்பது பிராமான்யவாதம் என்பது. ஸ்வதக பிரமாணம் பரதக பிரமாணம் என்று 2. ஒரு வஸ்துவை அது என்னது என்று தெரிந்து கொள்கிற போதே சரியாக தெரிந்து கொண்டு விட்டோம் என்றும் தெரிந்து கொள்கிறோம். சில சமயங்களில் இல்லை, தப்பாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றும் தெரிந்து கொள்கிறோம். உதாரணமாக, தகர டப்பா மேலே பளீரென்று வெயில் விழுந்து பார்க்கும்போது அது பளபளப்பதில் வெள்ளி பாத்திரமாக தெரிந்தாலும் இல்லை, நம்மாத்து தகர டப்பாவை அலம்பி வெயிலில் வைத்திருப்பது தானே என்று தெரிந்து கொள்கிறோம். வெள்ளியாக அது மினுக்குவதாக அறிவுக்கு தெரிந்தாலும் தெரிகிற போதே இந்த அறிவு பிரமாணமில்லை, அப்பிரமாணம்தான் என்றும் தெரிகிறது. இப்படியே ஒரு வெள்ளி பாத்திரத்தையே வெள்ளியாக உள்ளபடி தெரிந்து கொள்ளும்போது அல்லது தகர டப்பாவை தகரம் என்று சரியாக தெரிந்து கொள்ளும்போது நமக்கு தெரிவது பிரமாணம்தான் என்றும் தெரிகிறது.
இப்படி ஒன்று தெரியும் போதே அது நிஜமான பிரமாணமான அல்லது பொய்யான அப்பிரமாணமான ஞானம் என்றும் தெரிகிறது. இது நம் அறிவிலிருந்தே சப்ஜெக்டிவாக ஸ்வதாவாக ஏற்படுவதா அல்லது ஸ்வதக பிரமாணமா அல்லது வெளிவஸ்துவிலிருந்து ஆப்ஜெக்டிவாக பரதசாக ஏற்பாடுகிறதா, அதாவது பரதக பிரமாணமா என்பது பற்றி நியாயம், மீமாம்சை முதலான தரிசனங்களில் வித்தியாசமான அபிப்பிராயங்கள் உள்ளன. நியாயசாஸ்திரத்தின்படி பிரமாண ஞானம் அப்பிரமாண ஞானம் இரண்டுமே பரதக பிரமாணம்தான். மீமாம்சகர்களோ நாம் தெரிந்து கொள்வது சரியானது என்கிற பிரமாண ஞானமும் நம் அறிவிலிருந்தே உண்டாவது தான், அதாவது ஸ்வதக பிரமாணம்தான். ஆனால் நாம் தப்பாக தெரிந்து கொள்கிறோம் என்கிற அப்பிரமாண ஞானம் வெளிவஸ்துவை பொறுத்தே ஏற்படுவது, அதாவது பரதக பிரமாணம் என்பார்கள். இம்மாதிரி சமாச்சாரங்களை மண்டன மிஸ்ரருடைய அகத்துக்களிகள் கூட டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்குமாம். இந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு ஆச்சாரியால் அந்த வீட்டை தேடிக்கொண்டு போய் கண்டுபிடித்தார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.